Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை கடும் சரிவை கண்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். மேலும் தற்போது கச்சா எண்ணெய் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா? எந்த அளவுக்கு வரை குறைய வாய்ப்பு இருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. அதாவது அமெரிக்கா ஈரான் மீதான அந்த தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருந்தது. இது உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பில் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை $100க்கும் குறைவாக தற்போது சரிந்திருக்கிறது. இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முதல் காரணம் அதாவது இந்த ஈரான் மீது அமெரிக்கா திட்டமிட்டபடி தாக்குதலை நடத்தி இருந்தால் கச்சா எண்ணெயினுடைய விலை $150 $200 அதிகரிக்க கூடும் என்கிற ஒரு அச்சம் இருந்தது. இதனால் அப்படி ஒருவேளை கச்சா எண்ணெயினுடைய விலை பெருமடங்கு உயர்ந்தால் உலக அளவில் விலைவாசி உயரும், பெருமளவில் சிக்கல் ஏற்படும் என்கிற ஒரு அச்சம் இருந்தது. தற்போது ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைத்திருப்பதாலும் ஹார்மஸ் ஜலசந்தியை திறக்க ஈரான் ஒப்புக்கொண்டிருப்பதாலும் கடந்த சில நாட்களாக ஏற்றம் கொண்டு வந்த இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது தற்போது கணிசமாக குறைந்திருக்கிறது. இன்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 23% அளவுக்கு குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக $116 என்கிற அந்த நிலையிலிருந்து 92 மற்றும் 93 ஆகிய டாலர் வரை தற்போது குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆக கடந்த சில நாட்களாகவே $100 என்கிற அந்த உச்சத்தை தாண்டி விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது $100க்கும் குறைவாக தற்போது கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது சர்வதேச சந்தையில் நிர்ணயமாகி இருக்கிறது. இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நுகர்வோருக்கு கணிசமாக நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழல் அப்படியே நீடிக்கக்கூடிய பட்சத்தில் இன்னும் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை குறைகிறதோ இல்லையோ ஏற்றம் காணாமல் இருக்கும். இது பொதுமக்களுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நுகர்வோருக்கு கணிசமாக பயனளிக்கும், விலைவாசி உயர்வை கட்டுக்குள் வைக்க ஏதுவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu.